ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெக் ஃப்ரீக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஓனாக ஒரு ஃபைல் ஸ்டோர் பாட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஃப்ரீயாக எப்படி கோயிபில் டெப்ளாய் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்கமிங்கில் போகிற வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபைல் ஸ்டோர் பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு API ID, API hash, database URL and database channel ID, for subscribe channel ID and bot token உங்களுக்கு தேவைப்படும். இந்த டீட்டெயிலில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். வாங்க இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட GitHub ரெப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாருமே அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி மேலே ஃபோர்க்குன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபோர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் config.py அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு பாட் டோக்கன் தேவைப்படும். API ID, API hash அண்ட் ஓனர் ஐடி. இந்த 3 டீட்டெயில் மட்டும் நீங்கள் இங்கே தர வேணாம் ஃபார் செக்யூரிட்டி ரீசன். இங்கே மேலே எடிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓனர் ஐடி தேவைப்படும். ஓனர் ஐடி காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த ஓனர் ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் டேட்டாபேஸ் URL அண்ட் டேட்டாபேஸ் நேம் என்டர் பண்ணணும். டேட்டாபேஸ் URL கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு டெக் ஃப்ரீக் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சேனல் ஐடிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, டேட்டாபேஸ் சேனல் ஐடி. உங்கள் டேட்டாபேஸோட சேனல் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் சேனல் பார்த்தீங்கன்னா என்னோட ரெப்போவில் 4 சப்ஸ்கிரைப் சேனல் இருக்குது. எல்லாமே செப்பரேட்டாக யூசர் எந்தெந்த சேனலில் ஜாயின் பண்ணலையோ அதில் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த பட்டன் மட்டும் ஷோ ஆகும். அவங்க அந்த சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 4 சப்ஸ்கிரைப் சேனல் 2, 3, 4 இந்த மாதிரி இந்த 3 வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் 0 மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பிக்சர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். URL வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். 4 சப்ஸ்கிரைப் பிக்சர் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெலிட் டைம் வந்து ஃபைல் எவ்வளோ நேரத்தில் டெலிட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகிறதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுக்குறேன். போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம்.
நான் இங்கே 80:15 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட்மின் ஐடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அட்மின் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுக்கலாம். கேப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கேப்ஷன் என்டர் பண்ணிக்கலாம், ட்ரூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்வேர்ட் உங்கள் பாட்டில் வந்து ஃபைல் யாருமே ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத எடிட் பண்ணி ட்ரூன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் ரிப்ளை டெக்ஸ்ட். ஓனரை தவிர வேறு யாராச்சும் பாட்டில் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பாட்டை ஸ்டார்ட் பண்ணால் என்ன ரிப்ளை டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 சப்ஸ்கிரைப் மெசேஜ் என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கு ஓகே தான், உங்களுக்கு என்ன இது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த டேட்டா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே கமிட் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டப்பில் நம்ம ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வாங்க கோயிப்க்கு போய்க்கலாம். இதை அப்படியே ஓப்பனில் வச்சுக்கலாம், தேவைப்படும். இப்போ கோயிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் நீங்கள் கிட்டப் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. வெப் சர்வீஸில் இதில் இன்ஸ்டால் கிட்டப் ஆப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வேணால் அதில் லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே பப்ளிக் கிட்டப் ரெப்பாசிட்டரி இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே வந்து யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண யூஆர்எல்லை கோயிப்பில் இங்கே பப்ளிக் கிட்டப் ரெப்பாசிட்டரியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மாற்றி காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ காப்பி பண்ணிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இதில் பில்டராக டாக்கரான்னு செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் பில்டர் பேக்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் டெப்ளாய்மெண்ட் டயர் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் தான் நீங்கள் டேட்டா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தேர்ட் ஆப்ஷன் பில்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன் கமாண்ட் அப்படின்னு. அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா பாட்டோட மெயின் ஃபைலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட். இது எங்கே இருக்குன்னா கிட்டப் ரெப்பாசிட்டரியில் வந்துக்கோங்க. இதில் ப்ராக் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரன் கமாண்ட் எல்லா பாட் ரெப்போலையும் இருக்கும். பார்த்தீங்களா, பைத்தான்3 main.py. இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே இங்கே கிட்டப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு இருக்கும் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேரியபிள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஏபிஐ ஐடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கான்ஃபிகில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே தான் நீங்கள் என்டர் பண்ணணும், மாற்றி என்டர் பண்ணிடாதீங்க. ஏபிஐ ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆட் அனதர் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஏபிஐ ஆஸ் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் பாட் டோக்கனை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மூணுக்குமே நம்ம வேல்யூ என்டர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற டீட்டெயில் போய் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஏபிஐ ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த டேட்டாலாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஏபிஐ ஐடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபிஐ ஹேஷ், நெக்ஸ்ட் பாட் டோக்கன். பாட் டோக்கன் எப்படி எடுக்கணும்னா இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நியூ பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டுக்கு என்ன பேர் செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். டெஸ்ட் பாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டுக்கான யூசர் நேம் கொடுக்கணும். இதில் நான் டிஎஃப்டி டெஸ்ட் பாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் ஏபிஐ ஐடின்னு பாருங்க, பார்த்துக்கோங்க. நான் இந்த டோக்கனை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த போர்ட் வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைலில் என்ன கொடுத்தோமோ அதான் கொடுக்கணும். கான்ஃபிக் ஃபைலில் நம்ம 8050 கொடுத்தோம்னு நீங்கள் பார்க்கலாம். எஸ், கான்ஃபிக் ஃபைலில் 8050 கொடுத்துருக்கோம். அதே இதை இங்கேயும் போட்டுக்கணும். போர்ட் பார்த்தீங்கன்னா 8050 கொடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் நேம் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு டெப்ளாய் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோயிப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி ஒன் பாட் மட்டும்தான் டெப்ளாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாட் நீங்கள் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் பாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் இஸ் ஹெல்த்தி அப்படின்னு வந்துருச்சு. அங்கே டெலிகிராம் பாட்டு நீங்கள் இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். இந்த 4 சப்ஸ்கிரைப் சேனலில் பாட்டை வந்து அட்மினாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் சேனல்லையுமே அட்மினாக போட்டுக்கணும். இல்லைன்னா நீங்கள் பாட்டை டெப்ளாய் பண்ணிங்கன்னா எரர் வரும். வாங்க இப்போ பாட்டை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பாட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக.
நெக்ஸ்ட் ஒரு ஃபைலை போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபைலை போட்டதுமே ஒரு லிங்க் வந்துருச்சு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும், அனிமி ஃபைல் டெலிட்டட் இன் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி. டேட்டாபேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் நிறையா பாட் டெப்ளாய் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த பாட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.